கர்நாடகா அரசு மோட்டார் வாகன சட்டத்தில் உரிய சட்ட திருத்தத்தை மேற்கொள்ளும் வரை பைக் டாக்ஸிகளுக்கான தடை தொடரும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. கர்நாடகத்தில் பைக் டாக்ஸி சேவைக்கு போக்குவரத்து துறை தடை விதித்தது. இதையடுத்து பைக் டாக்ஸி நிறுவனங்கள் சார்பில் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனுவை விசாரித்த நீதிமன்றம் பைக் டாக்ஸிக்கு அரசு விதித்த தடை செல்லுபடியாகும் என உத்தரவிட்டது. மேலும் 15ஆம் தேதிக்கு பிறகு பைக் டாக்ஸிகளுக்கு அனுமதி இல்லை எனவும் கூறியது. இந்த வழக்கு வெள்ளிக்கிழமை மீண்டும் விசாரணைக்கு வந்த நிலையில் அரசு தரப்பில் ஆஜரான அட்வொகேட் ஜெனரல் கர்நாடகத்தில் 4 3 சக்கர வாகனங்கள் உரிய அனுமதி பெற்று வாடகை அடிப்படையில் டாக்ஸி சேவையை வழங்குகின்றன. ஆனால் 2 சக்கர வாகனங்களை வாடகை வாகனங்களாக மாற்றுவது என்பது சாத்தியமில்லை என்றார். மனுதாரர்கள் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் 2 சக்கர வாகனங்கள் பெரிய வாகனங்களை விட சுற்றுச்சூழலுக்கு உகந்ததாக உள்ளது என்றும் 2 சக்கர வாகனங்களை வாடகை அடிப்படையில் பயன்படுத்த அனுமதி வழங்க வேண்டும் என்றும் கூறினார். இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதிகள் விசாரணைக்கு வருகிற 24ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து உத்தரவிட்டனர். இதுகுறித்து மத்திய மாநில அரசுகளுக்கு விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்பும்படியும் உத்தரவிடப்பட்டுள்ளது. இருப்பினும் போக்குவரத்து துறையின் உத்தரவுக்கு தடை விதிக்க நீதிமன்றம் மறுத்துவிட்டது. எனவே நாளை மறுநாள் 16ஆம் தேதி முதல் கர்நாடகத்தில் பைக் டாக்ஸி சேவை நிறுத்தப்பட உள்ளது.